வெல்கம் டு மித்ரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் கிளாஸஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே எந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கையில் ஒரு ஒர்க் ஷீட்டை எடுத்து அந்த ஒர்க் ஷீட்டில் எந்த இடத்துல ஹேவ் ஃபில்அப் பண்ணணும், எந்த இடத்துல ஹேஸ் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கீழே பார்த்தா நமக்கு டோட்டலாக ஒரு 10 சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த 10 சென்டென்சஸும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபில் பண்ண போகிறோம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஹேவ் வச்சு இல்லைன்னா ஹேஸ் வச்சு. ரொம்ப சிம்பிள். திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் சிங்குலர்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஹேஸ் எடுத்துகிட்டு வாங்க. எங்கெங்கெல்லாம் ப்ளூரல்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ஹேவ் எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஹேஸ் அப்படின்னா சிங்குலருக்கு, ஹேவ் அப்படின்னா ப்ளூரலுக்கு. சிங்குலர்னால் ஒருமை, ஒரே ஒரு விஷயம் இருந்தால் அது சிங்குலர். ப்ளூரல்னால் ஒரு விஷயத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ளூரல். அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம ஃபில்அப் பண்ணலாம். ஐக்கு பக்கத்தில் என்ன வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். கொஞ்சம் ரீகால் பண்ணி டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐக்கு பக்கத்தில் ஹேவ். ஓகேங்களா? ஐ ஹாவ் அ பென் அப்படின்னா என்கிட்ட ஒரு பென் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஏதாவது என்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். எ பென் அப்படின்னா பேனா. அப்போ ஐ ஹாவ் அ பென்னுனா என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். சிக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடியது ஹேவா ஹேஸா? சிக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடியது ஹேஸ். சி ஹேஸ் அ டால் அப்படின்னா அவகிட்ட ஒரு பொம்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம். டால் அப்படின்னா பொம்மை. அடுத்து பாருங்கள். தே அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்ன நமக்கு தெரியும். தேன்னா அவர்கள். தேன்னா அவர்கள் அப்படின்னா ஒரு ஆளுக்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இது ப்ளூரல். அப்போ ப்ளூரல்னு நம்ம உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ஐன்றது சிங்குலராக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கிராமர் ரூலில் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐக்கு எப்போவுமே ஹேவ் மட்டும்தான். ஐ சிங்குலராகவே இருந்தாலும் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது ஹேவ் தான். இதை தவிர ரிமைனிங் மட்டும்தான் நமக்கு சிங்குலராக இருந்தால் ஹேஸும், ப்ளூரலாக இருந்தால் ஹேவும் உள்ளே எடுத்துகிட்டு வருவோம். அப்போ தே ஹேவ் 2 கார்ஸ் அப்படின்னா அவங்கக்கிட்ட 2 கார்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹீன்னா அவன் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு ஆள், சிங்குலர். அப்போ சிங்குலர் அப்படின்னு நம்ம உள்ளே யூஸ் பண்ணக்கூடியது என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும். சி ஹேஸ் அ பைக் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். வீன்னா நாம் அப்படின்னு அர்த்தம். நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு அர்த்தம் பார்த்துருப்போம். இந்த இடத்துல வரும்போது இதனுடைய அர்த்தம் எப்படி மாறும் அப்படின்னா எங்கள் கிட்ட அல்லது நம்ம கிட்ட அப்படின்னு மாறிடும். அப்போது வீக்கு பக்கத்தில் ஹேவா ஹேஸா? ஹேவ். வி ஹாவ் அ பிக் ஹவுஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹிட் அப்படின்னா அது. இந்த இடத்துல மீனிங் போகும்போது அது அதனிடம் இல்லைனா அதுக்கிட்ட அப்படின்னு மீனிங் ஆகிடும். இட் ஹேஸ் எ டெய்ல். இட்டுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா ஹேஸ். இட் ஹேஸ் எ டெய்ல்னால் அதுக்கு ஒரு வால் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த குரங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வால் இருக்குது. அந்த வாலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டெய்ல் அப்படின்னு பேர். யூன்ற வேர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். யூ ஹேவ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். எ குட் ஐடியா அப்படின்னா ஒரு நல்ல யோசனை, அதாவது ஒரு நல்ல ஐடியா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ராணி அப்படின்றது ஒரே ஒரு கேர்ளை மட்டும் ரெஃபர் பண்ணுது. அப்போ சிங்குலர். அப்போ உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா ஹேஸ். ராணி ஹேஸ், ராணிக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். எ நியூ ட்ரெஸ் அப்படின்னா ஒரு புது துணி. ராணிக்கிட்ட ஒரு புது ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா ராணி ஹேஸ் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும். த டாக் அப்படின்னா இந்த நாய் அப்படின்னு அர்த்தம். இதை படிக்கும்போது டாக் அப்படின்னு படிக்கக்கூடாது. லாஸ்ட்டில் ஹிக்கு சவுண்டு போட்டு படிக்கணும். டாக் அப்படின்ட்டு. த டாக் அப்படின்றது ஒரே ஒரு டாக் தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். சிங்குலர் தான். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இல்லை ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். த டாக் ஹேஸ் 4 legs அப்படின்னா 4 கால். அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா 4 கால்கள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து லாஸ்ட்டு சென்டென்ஸு. சில்ட்ரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஈஸியாக சொல்லிட முடியும். சைல்டு அப்படின்ற வேர்டு தான் பார்த்தீங்கன்னா சிங்குலர். இதனுடைய ப்ளூரல் டைம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில்ட்ரன் அப்படின்னா ப்ளூரல். அப்போ ப்ளூரல்னால் நமக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். சிங்குலர்னால் தான் ஹேஸ் யூஸ் பண்ணணும். சில்ட்ரன் ஹேவ் அப்படின்னா குழந்தைகிட்ட இருக்குது. என்ன இருக்குது, மெனி டாய்ஸ். டாய்ஸ்னா நிறைய விளையாட்டு பொம்மைங்க இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ சில்ட்ரன் ஹேவ் அப்படின்னா குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். மெனி டாய்ஸ்னா நிறைய விளையாட்டு பொம்மைகள் அப்படின்னு அர்த்தம். லெசன் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இதையும் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டவுட்டு கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் மீட் இன் another வீடியோ.